அவர் நம்மை இம்மட்டுமாய் நடத்தி வந்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிறதான உங்கள் யாவரையும் இந்த அன்பு ஊழியத்தின் மூலமாக பிரதர் யாபேஸின் சார்பாக உங்களை வரவேற்கிறேன். ஆமென். அல்லேலூயா. உங்களை கர்த்தர் தாமே உங்கள் கிரியைகளுக்கு தக்க பலனை கொடுப்பாராக. ஆமென். அல்லேலூயா. ஆமாம், இது சாட்சியின் நேரம். ஆமாம், இந்த ஊழியத்தின் மூலமாக அல்லது கர்த்தர் உங்களுக்கு செய்ததான நன்மைகளை சாட்சியாக சொல்ல வேண்டும் என்று அநேக ஜனங்கள் அநேக பேர் கொடுத்திருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன். உங்களுக்கு தேவன் செய்த நன்மைகளை நீங்கள் சாட்சியாக சொல்ல நான் விரும்புகிறேன் என்று நினைக்கிறவர்கள் முன்பாக உங்கள் சாட்சிகளை சொல்லி தெய்வ நாமத்தை மகிமைப்படுத்தலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டதாக. கர்த்தர் இந்த இடத்துலையும் எங்களை குடும்பமாய் சாட்சி சொல்ல கர்த்தர் கிருபை செய்ததற்காக நன்றியோடு துதிக்கிறேன். ரூத்தமாக இருந்ததுக்கு பிறகு நான் இந்த இடத்துல இப்போ தான் ஃபஸ்ட்டு வர முடியலை. ஆண்டி இருக்கும்போது அந்த இடத்துக்கும் வர முடியலை. ஆனால் இப்போ இன்றைக்கி போன வருஷம் ப்ரேயருக்கு அத்தான் பிள்ளைங்க மாமியார்லாம் சேர்ந்தாங்க. என்னால் டியூட்டி நிமித்தம் வர முடியலாமல் இருந்துச்சு. கர்த்தர் இன்றைக்கி கூட நாங்கள் வந்தது கர்த்தருடைய பெரிய கிருபை. நாங்கள் ஊர்லேருந்து ட்ராவல் பண்ணி வரும்போது கூட தூத்துக்குடி வந்த பிறகு எங்கள் வண்டியில் முன்னாடி ஒரு நாய் குறுக்க விழுந்து அப்படியே இதாகிடுச்சு. ஆனால் நாய் செத்து போச்சு. கர்த்தர் எங்களை குடும்பமாய் மீட்டு இந்த இடத்துல கொண்டு வந்தாங்க. அது இயேசுவோட பெரிய கிருபை. பெங்களூர்லேருந்து நாங்கள் வரும்போது என் பிள்ளைக்கு வேண்டி ஜெபம் பண்ணி 3ஆம் மாதத்தில் அவளை சாட்சியோட கொண்டு வந்து சாட்சி சொன்னேன். அப்புறம் பிள்ளை பிறந்தான். அடுத்து சென்னை போனோம். சென்னையில் எக்ஸாம் ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு எழுதும்போது ரூத்தமாக இருந்தாங்க. அப்போ சொன்னாங்க, நான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அப்போ சின்ன டெலிவரி ஆயிருந்தான். நீ எழுதுமா, கர்த்தர் அதில் ஒன்று உயர்த்துவார் அப்படின்னா. அப்போ நான் சொன்னேன், இதுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கேன் ஆண்டி அப்படின்னா. இல்லை, நான் சொல்கிறேன், நீ எழுது, உனக்கு கிடைக்கணும். 2015 எக்ஸாம் எழுதுனேன். 17 ஜாயின் பண்ணேன். அப்போ கான்ட்ராக்ட் பேசிக்ஸில் தான் இருந்தேன். இன்னும் கான்ட்ராக்டில் தான் இருக்கிறேன். ஆனால் அவங்க அம்மா சொன்னாங்க, எப்படியாவது உனக்கு இந்த இடத்துல ஒரு உயிர் உண்டு, இதை வேலையை விட்டுட்டு நின்றாத. அப்போ 2 பிள்ளைங்களையும் வச்சு பார்க்குறது கொஞ்சம் கஷ்டமான நிலைமை. அங்கே சென்னையில் பயங்கர சூடு. 2 பேரும் ஒவ்வொரு வருஷம் டிஃப்ரெண்ட்டு தான். மாமியார் இருந்தாலும் பார்த்துக்கிட்டாங்க. அப்போது அந்த இதில் அப்போ ரூத்தம்மாட்டை எப்பவும் அந்த தூரம் ப்ரேயர் பண்ணுவேன், ரொம்ப கஷ்டமாக இருக்காண்டி இந்த வேலை போயிட்டு வர்றதுக்கு அப்படின்னு. இல்லை, கர்த்தர் நீ இருக்கிற இடத்துல உனக்கு பல்லாவரத்துலேயே கொடுத்துருக்குறாரு, நீ போயிட்டு வா, உனக்கு கர்த்தர் அதில் ரெகுலர் பண்ணுவார் அப்படின்னு. ஆனால் 9 வருஷம் முடிஞ்சிச்சு. கோவிட் டைமில் பெரிய இக்கட்டு. அதில் டியூட்டி பார்த்த குடும்பமாய் எங்களை கர்த்தர் கிருபையாக காத்தா. ஃபஸ்ட்டு வேவில் நாங்கள் தப்பிச்சிட்டோம். நான் டியூட்டி போயிட்டு தான் வந்துட்டு இருந்தேன். செகண்ட் வேவில் போயிட்டு தான் வந்தேன். தேர்டு வேலை எனக்கு அட்டாக் ஆகிடுச்சு. அப்போ ஆண்டி இருந்தாங்க. ஆமாம், ஆண்டி இறந்துட்டாங்க. தேர்டு வே டியூட்டி முடிச்சு எனக்கு ரொம்ப சிக்காயிட்டேன். 14 டேஸ் குவாரண்டைன் கொடுத்தாங்க. கொடுத்த பிறகு என்னால் அந்த செஸ்ட் காம்ப்ளிகேஷன் வெளியில் வர முடியலை. அப்புறம் திரும்ப லீவ் போட்டு இருந்தேன். ஆனாலும் எனக்கு வந்துச்சு. ஆனால் எங்கள் வீட்டில் என் பிள்ளைங்களுக்கோ கணவருக்கோ மாமியாருக்கோ யாருக்கும் வராதுபடி கர்த்தர் கிருபையை பாதுகாத்தா. அப்புறம் ஊருக்கு வரணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். ரூத்தமாக இருக்கும்போதே சொன்னாங்க, எங்கே நீ சுற்றிட்டு இருந்தாலும் கடைசியில் உங்கள் ஊருக்கு தான் நீ சேருவ அப்படின்னு. அதே மாதிரி ஆண்டி போயிட்டாங்க. பேசிட்டு ஜோம் பண்ணோம். ஒரு 2011-12 எங்கள் வீட்டு பக்கம் ஒரு இடம் கிடச்சிப்பா இருந்து. அப்போ அவன்கிட்ட யாப்பேசி கால் பண்ணேன், இப்படி ஒரு இடம் இருக்குப்பா, வாங்கலாமா? அப்போ அவன் அக்கா கொஞ்சம் டைம் கொடுங்க, நம்ம ஜோம் பண்ணி பார்த்துட்டு அந்த இடம் உங்களுக்கு இது செட் ஆச்சுன்னா வாங்கி வீடு போடக்கு அது சரியான இடமானு நம்ம பார்த்து சொல்லுவோம்க்கா அப்படின்னா. அப்புறம் ஒரு அக்கா அந்த இடத்தையே வாங்கிடுங்க, நல்லா இருக்குது, ஏசப்பா காட்டுறாங்க. அதே மாதிரி அது நாங்கள் ஒரு 6-7 சென்ட்டில் வீடு மட்டும் போட்டால் போதும், அந்த ஒரு எய்மில் தான் இருந்தோம். ஆனால் அது 13 சென்ட்டுக்கிட்ட எங்களுக்கு அது கிடச்சி நல்ல கத்திர அவன் எப்படி எங்கள் அத்தான் விரும்புகிறாங்களோ கடவுளை பிரிக்கிறப்பில்ல அப்படியே மாதிரி வீடு போடக்கு கத்தர் கிருபேஷா. அது வேறு நாங்கள் இடம் வாங்கின இடத்துல தண்ணி வராதுன்னு பக்கத்து, நீங்கள் எதுக்கு இப்போ இந்த இடத்த வாங்குறீங்க, இங்கே தண்ணியே வராதுன்னு பக்கத்தில் உள்ள எல்லாரும் சொன்னாங்க. அப்போ யாப்பீஸு கால் பண்ணிட்டே தண்ணி போட இப்படி சொல்கிறாங்கடே, பக்கத்தில் உள்ளவங்களாம் 3 போர் போட்டு வரலையானு. அவன் சொன்னால் நம்மளோடு கூட இருக்கிற தேவன் பெரியவர், இல்லாதவர்களை இருக்கிற வச்சு நீரோடைகளை உண்டு பண்ணுகிற தேவன், நீங்கள் போர் போடுங்கக்கா, அங்கே வரம் பாருங்கன்னு. 33வது அடி போகும்ல எங்களுக்கு தண்ணி அப்படி வந்துச்சு, அவ்வளோ தண்ணி. பக்கத்தில் இருந்தவங்க எல்லாம் சொன்னாங்க, இவ்வளோ தண்ணி 33 வருது அப்படின்னு. அப்போ இவன் சொன்ன, அக்கா இன்னும் கொஞ்சம் கூட தாழ போங்க, பாறை வரம், பாறைலேருந்து நீருற்றாக தண்ணி உங்களுக்கு வராக்கான்னு. அதே மாதிரி கொஞ்சம் கூட 120 போனால் அப்படி தண்ணி இப்போ எங்கள் வீட்டை சுற்றி இருக்கிற யாருக்குமே இப்படி ஒரு நல்ல தண்ணி இல்லை. ஆனால் கத்தர் எங்களுக்கு நல்ல தண்ணி அவன் தந்தாங்க. இப்போ என் பக்கத்தில் யாருக்கு ஃபங்க்ஷன் கூட எங்கள் வீட்டிலேருந்து தான் தண்ணி எடுக்கிறாங்க. எல்லோரும் குடிச்சு பார்த்துட்டு நல்லா இருக்கே உங்கள் தண்ணி மட்டும் அப்படின்னு. அப்போ போய் சொல்லுவோம், அக்கா நம்ம தேவன் ஜீவன் உள்ளவர், அவர் உங்களுக்கு தண்ணி கொடுத்துருக்குறாரு, அப்புறம் எப்படி நல்லா இருக்கும் அப்படின்னு.
அப்புறம் கர்த்தருடைய கிருபையினால் வீடை கட்டணும். போன வருஷம் எல்லோரும் இங்கே அவனும் இப்போ வீடு பால்காய்ப்பு வந்திருந்தான். ஜோம் பண்ணிட்டு அழகாக கட்டியிருக்கீங்க. அம்மா இருந்திருந்தா ரொம்ப அம்மா ரூத்தம் எப்போவுமே சொல்லுவாங்க, நீ இங்கே வந்துட்டின்னா நான் மந்த்லி ஒன்ஸ் உன் வீட்டுக்கு கண்டிப்பாக வருவேம்மா, என் மோளுக்கு வீட்டில் வந்து நிற்கிற மாதிரி வருவேன்னு. ஆனால் அவங்களுக்கு வேறு கொடுத்து வைக்கல. ஆனால் பேசி இப்போ மந்த்லி தூரம் வர முடியலை. அவனால் 2 மாதத்துக்கு 3 மாதத்துக்கு கர்த்தருடைய கிருபையில் வந்துட்டு இருக்கான். அதே மாதிரி போன ப்ரேயருக்கு வரும்போது நான் வர முடியலை, சென்னையில் இருந்ததுனால. அப்போ சொன்ன அக்கா கண்டிப்பாக அடுத்த வருஷம் நீங்கள் ஃபேமிலியாக வரீங்க, உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கண்டிப்பாக எங்கே கிடைக்கணும். நாங்களே எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தோம், கிடைக்கல. ஆனால் போன டிசம்பர் ட்ரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங்லேயே எனக்கு எங்கள் ஊர் எங்கள் வீட்டு பக்கத்தில் எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 9 கிலோமீட்டர் தான், நான் 2 வீலர்லேயே போயிட்டு வர மாதிரி ஒரு இடத்துல எனக்கு போஸ்டிங் ஏசப்பா ஏற்படுத்தி தந்தாங்க. அதற்காக தேவனை நன்றியோடு துதிக்கிறேன். அப்புறம் நான் இங்கே ஜனவரி ஜாயின் பண்ணேன், ஃபெப்ரவரியில் ஆக்சிடென்ட் ஆச்சு. அப்போ அதுக்கு முன்னாடி ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி, அக்கா நீங்கள் டியூட்டி போகும்போது பத்திரமா போங்க, எனக்கு ஏதோ தெரியுது அப்படின்னு சொல்லி, நான் இங்கே நம்ம ஊர் தானடா, இங்கே என்னடா வரப்போகுது அப்படின்னா. ஆனால் நான் நைட் ஷிஃப்ட்டு போகும்போது எனக்கே தெரியும், ஃப்ராக்ஷன் செகண்டில் எனக்கு 2 வீலர் ஆட்டோக்காரன் அப்படியே வந்து எப்படி இடித்தான்னு எனக்கே இன்னும் தெரியல. ஆனால் விழுந்ததுக்கு பின்னாடியோ முன்னாடியோ யாராவது சைட்லேயே வந்திருந்தால் நான் அவ்வளோதான். அது அப்படி ஹிட்டிக்கான இடம் அந்த நான் விழுந்த இடம். ஆனால் அதுலேயும் கத்தர் ஷோல்டரில் காலெல்லாம் கொஞ்சம் அடிபட்டுச்சு. எக்ஸ்ரே எல்லாம் எடுத்து பார்த்து கொஞ்சம் இதுதான் இருந்துச்சு. பேண்டேஜ் போட்டு 1 வீக்கிலே சரியாகி நான் டியூட்டி போக ஏசப்பா கிருபை செஞ்சாங்க. அதுலேயும் அப்பவும் அவன் வந்து எனக்கு ப்ரேயர் பண்ணான். அப்புறம் எங்கள் மதர்லாக்கு ஏப்ரலில் வந்து ஹார்ட் அட்டாக் வந்துச்சு. நான் ஷிஃப்ட்டுக்கு போகும்போது சர்ச்சுக்கு சண்டே, அது ஒரு சண்டே. அப்போ நாங்கள் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அம்மா சொன்னாங்க எனக்கு லைட்டாக பெயின் இருக்க மாதிரி இருக்குனாங்க. அப்போ சரி எங்கள் சென்டரில் போய் இசிஜி எடுத்தால் சேஞ்சஸ் இருந்துச்சு. அப்போ பெயினுக்குள்ளே மாத்திரை மட்டும் கொடுத்துட்டு போனேன். திரும்ப அம்மாவுக்கு பெயின் இருந்து வேறு ப்ரைவேட்டில் கொண்டு போய் பார்த்தா அது அட்டாக் மாதிரி இருக்குது. அப்போ நான் எங்கள் ஊரில் ஒர்க் பண்ண ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலே கொண்டு போனால் அது அட்டாக் தான், ஆன்ஜியோ பண்ணணும் அப்படின்னாங்க. அப்போ பேசுக்கு ஜோமண்டே இப்படியே சொல்கிறாங்கடா, ஆன்ஜியோ பண்ணுங்கக்கா ஒன்றும் இருக்காது, அப்படி இருந்தாலும் கத்தர் அவங்கள வழி நடத்துவாருன்னு. அப்படி மறுநாள் ஆன்ஜியோ பண்ணி பார்த்தா அம்மாவுக்கு 3 பிளாக் இருந்துச்சு. அப்போ நம்ம மெடிக்கல் பிரகாரம் அவங்களுக்கு சர்ஜரி தான் பண்ணணும். ஆனால் ஏஜ் ஆனதுனால அவங்களுக்கு பண்ணக்கூடாதுன்னு எந்த சர்ஜன்ஸுமே வில்லிங் தரல. அப்போ நான் அங்கே ஒர்க் பண்ணதுனால அந்த ஒரு கார்டியாலஜிஸ்ட்டு, சிஸ்டர் உங்களுக்கு வேண்டி நான் வந்து ஆன்ஜியோபிளாஸ்டி வேணால் பண்ணுறேன், ஆனால் 3 அணம் பண்ணணும், ஆனால் அவங்க தாங்குவாங்களோ எனக்கு தெரியாது, நான் எவ்வளோ ஆனாலும் காரியம் இல்லை சார் பண்ணுங்கன்னு. கத்தர் மறுநாள் ஆன்ஜியோபிளாஸ்டி பண்ணி இன்றைக்கி அம்மையை சுகமாக இங்கே வந்து ப்ரேயருக்கும் கூட்டிகிட்டு வர கத்தர் கிருபை செஞ்சால் கத்தரை நன்றியோடு துதிக்கிறேன். இப்படியா என் குடும்பத்தில் உள்ளவங்களை கத்தர் அதிசயமாய் அற்புதமாக நடத்தி வருகிறார். தேவன் செய்த எண்ணிலா நன்மைகளுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் வந்து மே ஜூன் இந்த 2 மாதமாக நடக்க முடியாமல் இருந்தேன். என்னால் சுத்தமாக நடக்கவே முடியாது, சாப்பிட முடியாது. அப்போ தான் சமீபத்தில் அம்மாவோட தம்பி தாய் மாமா இறந்தாங்க. அவங்க குடிச்சு கை கால் விளங்காமல் தான் இறந்து போனாங்க. அப்போ எனக்கும் அதே மாதிரி பண்ணோன்னே ரொம்ப பயமாக இருந்துச்சு. நாஸ்லேத் ஹாஸ்பிட்டல் எல்லாத்துலேயும் வச்சு பார்த்தாங்க. அங்கே போனால் அல்சர், அது இப்படி குடலில் புண்ணு, கர்ப்பப்பையில் புண்ணுன்னு சொல்லிட்டாங்க. எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் பார்த்து எங்கேயுமே சரியாகலை. கடைசியில் 4 மாவடியிலையும் கூட்டு வச்சுருந்தாங்க அம்மா. அங்கேயும் ஜெபம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்தோன்னே திரும்ப அதேபடி வந்துச்சு. என்னால் சுத்தமாக நடக்கவே முடியல, சாப்பிட முடியாது என்னால். அந்த 2 மாதமும் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அம்மா கையை பிடிச்சிட்டு நான் செத்து போயிடுவேன் அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருந்தேன். எனக்கு அடிக்கடி மூச்சு முட்டும், என்னால் நடக்கவே முடியாது. அப்போ தூத்துக்குடி ஹாஸ்பிட்டலில் ஜூலை மாதம் அங்கே ஒரு 10 நாள் வச்சுருந்தாங்க. அங்கேயும் டாக்டர்ஸ்லாம் செக் பண்ணிட்டு அவங்க எல்லா மெடிசனும் கொடுத்தாங்க. அப்போ தான் என்னோடய மாமா சாலமன் மாமா யாபேஸ் அண்ணனை கூப்பிட்டு வந்து அங்கே எனக்காக ஜெபிச்சாங்க. அப்போ யாபேஸ் அண்ணா ஜெபிச்சு முடித்த அடுத்த நாள் நான் வந்து நடக்க ஆரம்பித்தேன். டாக்டரும் வந்து செக் பண்ணிட்டு டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம், நல்லா இருக்கான்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் திரும்ப வீட்டுக்கு போனோன்னே இதே மாதிரி வந்துச்சு. எனக்கு குறுக்கெலாம் வலிச்சுக்கிட்டு நடக்கவே முடியல. திரும்பவும் யாபேஸ் அண்ணாவை வீட்டுக்கு வர சொல்லி ஜெபம் பண்ணாங்க. அண்ணா வந்து ஜெபம் பண்ண பிறகு நான் நல்லா நடக்க ஆரம்பித்தேன், நல்லா சாப்பிட ஆரம்பித்தேன். கர்த்தருடைய பரிசுத்த இந்த இடத்துல நான் சாட்சியை கொண்டு வந்து நிறுத்தினேன். தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆண்டும் 2025 ஆண்டும் இந்த தேவன் இந்த இடத்துல சாட்சியாக நிறுத்திருக்க கர்த்தருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். அந்த அன்பு ஊழியத்தில் இந்த 26 ஆண்டில் கலந்து கொள்வதில் கர்த்தர் சித்தம் வைத்திருக்கிறார் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு வருஷமும் கர்த்தர் அற்புதங்களை செய்து கொண்டு இருக்கிறார் இந்த ஊழியத்தின் பாதையின் மூலயமாக. சமீபமாக இந்த வருஷத்தில் பயணத்தில் ஜனவரி மாதம் வெளிநாடு பட்டணத்துக்கு போகும்படியாக ஒரு சுற்றுலாக்கு குடும்பத்தின்
மூலமாய் செல்லும்படியாக கத்தர் உதவி செய்தார். அதற்கான பாதைகள், அதற்கான தேவைகள், அதற்கான பயணத்தின் பாதுகாப்பு அத்தனையும் கத்தர் பொறுப்பெடுத்தார். கிட்டத்தட்ட ஒரு 5 நாள் பயணம், அதையும் பாதுகாத்தார். அது மாத்திரமல்ல, இந்த வருஷத்தின் முழு ஆண்டவர் பிஸ்னஸ் காரியமாக இருந்தாலும் சரி, என்னுடைய சொந்த வேலையின் காரியமாக எது போனாலும் ஆண்டவர் கூட இருந்து நடத்தினார். அதுக்காக கத்தருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். ஒவ்வொரு இடத்துலையும் விசேஷமாக கிளம்பும் போது என்னால் வர முடியாட்டினாலும், இவ்வளோ தூரம் வர முடியாட்டினாலும், யாபேஸ்ட்டு நான் ஜெபம் பண்ணிக்கும் இந்த மாதிரி இந்த ஊருக்கு போகிறேன், இந்த விஷயமாக போகிறேன், இந்த மாதிரி ஒரு தொழில் விஷயமா, இந்த மாதிரி ஒரு பர்சனல் ஒர்க்காக, இந்த மாதிரி ஒரு செக்கப்புக்காக போகிறேன்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லி ஜெபம் பண்ண சொல்லிட்டு போவேன். அதே மாதிரி அண்ணன் அந்த மாதிரி இன்றைக்கி ஃபாஸ்டிங் இருக்கிறேன், நான் ஜெபம் பண்ணிக்கிறேன், உங்களுடைய பயணத்துக்காக ஜெபம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி தம்பி சொல்லுவாப்பில். அதே மாதிரி ஒவ்வொரு தடவையும் நான் ஜெபம் பண்ணிட்டு போகும்போது இந்த இடத்துல ஜீவனோடு இந்த வருஷம் கத்தர் பாதுகாத்தார். கிட்டத்தட்ட 10-15,000 கிலோமீட்டருக்கு மேலே இந்த வருஷம் ட்ராவல் பண்ணியிருப்பேன் எல்லா இடத்துங்களுக்கும். ஆனால் ஒவ்வொரு நாளும் கத்தர் ஜீவ சுகபலத்தோடு கத்தர் பாதுகாத்து இந்த இடத்துக்கு நடத்தியிருந்திருக்கார். கத்தருக்கு ஸ்தோத்திரம். நினச்சி கூட பார்க்க முடியாது. அதில் என்ன ரெண்டாவது ஒரு விஷயம் வந்து, போன வருஷம் சொன்னது மாதிரி அம்மா வந்து ஒரு செடியை வந்து நட்டியிருக்கிறேன், அதுக்கு நீர் பாய்ச்சுவேன், அதுக்கு விளைய செய்வேன், அது கனி கொடுக்கவும் செய்வேன்னு சொன்னாங்க. அதோடைய வார்த்தைகள் வந்து அப்படியே அது பெருகி பெருகி உண்மையாகி அந்த கர்த்தருடைய வார்த்தை பெருகி இப்போ தம்பி யாபேஸ் மூலியமாக வந்த வார்த்தை என்னென்னா, மறைவாய் உங்களை வளர்ப்பேன், உங்களுடைய பிள்ளைகளை வளர்ப்பேன்னு சொல்லி, அது எனக்கு அடுத்த சன்னதி, என்னுடைய பிள்ளைகள் சன்னதியில் வந்து அந்த வார்த்தையான தொடப்பட்டு அவனை ஒரு மறைவான ஒரு தூர பட்டணத்தில் வந்து படிக்கிறதுக்கு, ஹாஸ்டலில் தங்கி படிக்கிற அளவுக்கு சின்ன பசங்க தான், அதை படிக்கிறதுக்கு கத்தர் சித்தம் கொண்டார். அதற்கான இடத்தையும் அவரே தேர்வு செய்தார். அதுக்கான காரியங்கள் எல்லாத்தையும் கத்தர் வாய்க்கிறார். நினச்சி கூட பார்க்கல நம்ம இப்படி செய்வோன்னு. கிட்டத்தட்ட 1.5 வருஷ காலம் ஆயிடுச்சு. கத்தர் அதுலேயும் பாதுகாத்தார். அந்த பயணத்தில் திரும்ப ஒரு தடவை வரும்போது தான் காரில் போயிட்டு காரில் வந்துட்டுருப்போம். சில நேரம் அவங்கள கூப்பிட்டு, அதாவது லீவுக்கு வரும்பொழுது, அப்போது ஒரு இடத்துல வரும்பொழுது இமைப்பொழுதில் ஒரு திண்டுக்கல் டு அந்த வாடிப்பட்டி அந்த டெம்பிள் சிட்டி பக்கத்தில் வரும்போது ஒரு பாலம், ஒரு பெரிய ஹைவே பாலத்தில் ஏறும் போது கிட்டத்தட்ட 3 கிராசிங் இருக்கும். இப்போ கூட நீங்கள் புதுக்கோட்டை பாலத்தில் பார்ப்பீங்க, 3 லேன் இருக்கும். ஸோ ஒரு லைனில் வந்து லாரி போகுது, இந்த லைனில் நான் போகிறேன், அந்த லைனில் ஒரு லைன் வருது, அந்த லைனில் ஒரு பொலேரோ கார் வருது. நானும் இங்கே ஏறுறேன், அவர் ஏறுனது எனக்கு தெரியாது. 2 பேரும் போய் இப்படி சேர்றோம். ஒரு இமைப்பொழுது, ஒரு செகண்டில் என்னோடய மனைவி அந்த பக்கம் தூங்கிட்டு இருக்கிறாப்புல, இருந்தாலும் கிராஷ் ஆகிருப்போம். டக்குன்னு நானும் விலகிறேன். இந்த பக்கம் எனக்கு ஆள் கிடையாது, ஜீவனோட பாதுகாப்பு இல்லைன்னா அன்றைக்கி வந்து என்ன நடந்திருக்குன்னு தெரியாது. கிட்டத்தட்ட மரணிச்சு கூட இருந்திருக்கலாம். அந்த இடத்துல சாட்சி சொல்ல முடியாது. அதுக்காக இதை சோதரிக்கிறேன். அப்போ யாபேஸ்ட்டை வந்து சொல்லும் போது, அதுக்கு முந்தின மாதம் யாபேஸ் சொல்லியிருக்கிறாப்புல ஜெபத்தில், ஆனால் மாதம் வந்து உங்களுடைய காருடைய வாகனத்துடைய எல்லா சாவிகளையும் கொண்டு வந்து எனக்கு ஜெபம் பண்ணிடுங்க, 2 வாகனம் வச்சுருக்கீங்க, ஜெபம் பண்ணிட்டு போங்க. ஏன் இதை சொல்ல வரேன்னா, இந்த ஜெபத்தை, இந்த காரியத்தை, இந்த ஒரு விஷயத்தை வந்து அம்மா இருக்கும் போது நான் ஜெபம் பண்ணியிருக்கிறேன். மாதம் அந்த கூட்டத்துக்கு வந்து மாதத்தில் மொதல் வாரம் வந்து கையில் கொடுத்து ஜெபம் பண்ணி, தண்ணி வீட்டுக்கு தொளிக்கிறதுக்காக ஜெபம் பண்ணி தருவாங்க, அதெல்லாம் வாங்கி நான் பண்ணியிருக்கேன். என்னை மீண்டும் அதை நினைவு ஊட்டினார். நான் அதை மீண்டும் செய்ய ஆரம்பித்தேன். இன்றைக்கும் கத்தர் அந்த இடத்துல சாட்சியாக இருக்கார். கத்தருக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரம் தொழிலை கத்தர் ஆசீர்வதிச்சிருக்கார். எல்லைகளை கத்தர் விரிவாக்கி தரேன்னு சொன்னார், அதை விரிவாக்கி இருக்கிறார். நினச்சி கூட பார்க்கல ஒரு பில்டிங்கை கட்டும்படியாக கத்தர் உதவி செஞ்சுருக்கார். அதே மாதிரி எங்களுடைய பிஸ்னஸில் மைன்ஸில் ஒரு இடத்துல வந்து அம்மா பல வருஷங்களுக்கு முன்னாக அந்த இடத்த வந்து பார்த்து ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க. அந்த இடத்துல பிஸ்னஸ் நடக்கனாலும் பரவாயில்ல, அந்த மைன்ஸில். அப்போ அதுக்குண்டான மதில்களை எழுப்பு அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொல்லி பேசினாங்க. அது ஒரு நாள் நான் நடக்கலை. ஆனால் சொன்ன வார்த்தை வீண் போகாது. அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, எல்லார்ட்டையும் சொன்னது தான், என்னைக்காவது ஒரு நாள் அந்த வார்த்தை நிறைவேறும்மா, என்னைக்காவது ஒரு நாள் நிறைவேறும் தம்பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க எல்லாருக்கிட்டையும். அதேமாதிரி என்கிட்ட சொன்னது, இந்த இடத்த குறிப்பாக இந்த இடத்துல மதிலை எழுப்பு, ஒரு கோட்டையை எழுப்பு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ அதுக்குண்டான சூழ்நிலைகள் அந்த இடத்துல எனக்கு இல்லை. இப்போது வரும் நேரத்தில், இந்த நேரத்தில் வந்து நிறைய பிரச்சனைகள் வந்துருச்சு. அந்த சுற்றி ஒவ்வொரு பிரச்சனையாக வர ஆரம்பிச்சுது. அப்போ ஆண்டவர் அம்மாட்ட பேசின வார்த்தையை நான் வச்சு ஜெபம் பண்ணிவிட்டு அதற்கான வேலைகளை இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். அதற்கான கம்ப்ளீட் ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். கத்தருக்கு சித்தமான இந்த தீபாவளி கழிச்சு எப்போவுமே அம்மா இன்னொரு வார்த்தை சொல்லுவாங்க, ஒன்று கூட்டத்துக்கு அப்புறம் இல்லை கூட்டத்துக்கு முன்னாடி கண்டிப்பாக எனக்கு ஒரு வருஷம் ஒரு பெரிய நன்மையை கத்தர் தருவார். அந்த அடுத்த வருஷம் கத்தருக்கு சித்தமான இதை சாட்சியாக நான் சொல்கிறேன். கத்தர் செய்து முடிப்பார். கத்தருக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரமில்லை, யாபேஷுக்காக அவனோட குடும்பத்திற்காக விசேஷமாக நன்றி சொல்கிறேன். ஒவ்வொரு தடவையும் நான் கேட்குற ஒன்றே ஒன்று தான், தம்பி எனக்கு வேறு எதுவுமே தேவையில்லை, சுகன் பலன் ஆரோக்கியம்
பாதுகாப்பு. இந்த 4க்காக மட்டும் ஜெபம் பண்ணு தம்பி, வேறு ஒன்றும் வேண்டாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி அம்மா ஜெபம் பண்ணும்போது தான் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்டாங்க. நீ அப்பத்துக்கும் தண்ணீருக்கு இறந்துட்டு போக மாட்டேன், உனக்கு பஞ்சமே வராது, உன் வீட்டில் வந்து பசிங்கிற பிரச்சனையே இருக்காது. ஏன்னா அத்தனை வார்த்தைகளும் சொல்லிட்டாங்க. இன்றைக்கி பெருமையாக சொல்கிறதுக்கு இந்த இடத்துல இல்லை. உண்மையில் இந்த பைபிள் சத்தியமாக அந்த பலிபீடத்தில்னு சொல்ல என் வீட்டில் பெயிண்டிங் நடந்துகிட்ருக்கு. ஒரு 15 வருஷம் கழித்து நான் பெயிண்டிங் ரெனோவேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அப்போது அம்மா கொடுத்த டைரி வந்து கிட்டத்தட்ட நான் டைரி எழுதுறது பழக்கம். அம்மா ஜெபம் பண்ணுவாங்க, தீர்க்க தரிசனம் சொல்ல நான் எழுதிட்டுருப்பேன். அந்த டைரி எல்லாத்தையும் புரட்டி பார்க்குறேன், எனக்கு தெரிஞ்சு 99.99% நிறைவேறிடுச்சு. எல்லா வார்த்தைகள், அம்மா கொடுத்த வார்த்தைகள் அத்தனையும் நிறைவேறி இருக்குது. இது எதுக்கு அப்படின்னா, அந்த இடத்துல அம்மா இப்போ இல்லை. ஒவ்வொரு வார்த்தையும், சொன்ன வார்த்தையும் கீழே போகலை, வெறுமையாக போகலை, சொன்னபடி நடந்திருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபித்த யாபேஷுக்கு விசேஷமாக நன்றி சொல்லுகிறேன். ஒவ்வொரு பாதுகாப்புக்காக விசேஷமாக அவனை ஜெபிக்க சொல்லியிருந்தேன். ஒவ்வொரு பாதுகாப்புக்காக ஜெபிச்ச காரணத்தினால கர்த்தருடைய சித்தத்தின்படி இந்த இடத்துல நிற்க கர்த்தருக்கு தாமே இந்த சாட்சியை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஏசப்பா இன்னைக்கு என்னை சாட்சியாக நிப்பாட்டினதுக்கு ஏசப்பாக்கு மாத்திரம் நான் நன்றி செலுத்திக்கிறேன். உங்கள் நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும், பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்கள் நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும், பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஜான் 2025 நான் வந்து கன்சீவ் ஆனேன். 3rd month எண்டில் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, மிட் நைட் போல் ஹெவி ப்ளீடிங் வந்துச்சு. அப்போ ஹாஸ்பிட்டல் போனப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இனி கம்ப்ளீட்டாக அந்த 9 months நீ வந்து பெட் ரெஸ்ட் மட்டும்தான் எடுக்கணும், ரெஸ்ட் ரூம் கூட நான் போக ரொம்ப கஷ்டப்பட்டேன். அந்த ப்ளீடிங் டைமில் என்ன ஆயிடுச்சுன்னா, நான் ரொம்ப ஆல்ரெடி வீக்காக இருந்தேன். ஹீமோக்ளோபின் லெவலுமே ரொம்ப கம்மியாயிடுச்சு. சுகர் வந்து ரொம்ப ஹை பீக்கில் இருந்துச்சுன்னு சொன்னாங்க. அதே மாதிரி யூடி இன்ஃபெக்ஷன் எல்லாமே டோட்டலாக ஃபஸ்ட் மந்த் நான் எப்போ செக் பண்ண போகும்போது எல்லாமே நார்மலாக இருந்துச்சு. ஆனால் 3rd month நான் அந்த ப்ளீடிங்கால் போகும்போது ரொம்ப எல்லாமே எனக்கு அப்நார்மலாக தான் இருந்துச்சு. அப்போ நான் டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, இனிமேல் வந்து ஃபுட்டுமே நீ வந்து ஃப்ரூட்ஸ் மில்க் எதுவுமே எனக்கு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. பர்டிகுலராக இது மட்டும்தான் நீ சாப்பிடணும், அப்போ தான் வந்து ப்ளீடிங் நிற்கும். ஆனால் எனக்கு கேரண்டியாக டாக்டர் எதுவுமே சொல்லலை. பயத்தோடு தான் இருந்தேன். வீட்டுக்கு வந்தோம், ப்ளீடிங் நிற்கவே இல்லை, அப்படியே தான் இருந்துச்சு. ஆனால் ஏசப்பாட்ட ஜெபம் பண்ணேன், யாபேசன்ட்டு நான் ஜெபம் பண்ணேன். அப்போ யாபேசன்ட்ட சொன்னாங்க, நீ வெட்கப்பட மாட்ட பாப்பா, நீ ஏசப்பாவை மட்டும் விசுவாசமாக நீ பற்றி கொண்டு இருன்னு சொன்னாங்க. அதே போல் அந்த டைமில் என்ன ஆயிடுச்சுன்னா, குடும்பத்தில் வந்து ஒரு சமாதானமே இல்லை. எந்தெந்த பர்சனை நான் என் லைஃப்பில் ரொம்ப நம்பினனோ அந்த டைமில் வந்து ஒரு சமாதானமே இல்லாமல் அவங்க பண்ணினாங்க. அப்போ நான் யாபேசன்ட்டு அழுது ஜெபம் பண்ணும்போது, ஆனால் நான் உடம்பளவுமே வீக்காக இருக்கேன், இப்போ எப்படி இந்த பிரச்சனையை நான் தாண்டி வரப்போகிறேன், ஒரு குழப்பத்தில் இருந்து எனக்கு தெரியலை யாபேசனா நான் சொல்லும்போது, யாபேசனா ஒரே ஒரு வார்த்தை மட்டும்தான் சொன்னாங்க, உலகத்தில் இருக்கிற மனுஷனிலும் நம்மளோடு இருக்கிற ஆண்டவர் வந்து பெரியவர், நம்ம ஏசப்பாவால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் வந்து ஒன்றுமே இல்லை அப்படின்னு. அதே போல் இப்போ ஏசப்பா வந்து என் குடும்பத்தில் சமாதானத்தை வந்து ஒரு நதியை போல் தந்திருக்காங்க. நான் ஏசப்பாவுக்கு நன்றி செலுத்துக்கிறேன். அதே மாதிரி யாபேசன்ட்ட நான் சொன்னேன், எப்படி நான் 9 மாதமும் நான் தாண்டி வரப்போகிறேன்னு தெரிலனா, எனக்கு ஒரு நாளும் ஒரு போராட்டமாகவே இருக்குது, எனக்கு பயமாக இருக்குது. 6 month நிறைய பேர் சொன்னாங்க குறை மாதம் மாதிரி வந்துடும், பிள்ளை வந்து ப்ரீமேச்சர் பேபி அந்த மாதிரி வந்துடும் சொன்னாங்க. அப்போ நான் ஏசப்பாட்ட கேட்டேன், ஏசப்பா இல்லை எனக்கு நீங்கள் வந்து முழுமையாக தரணும், நான் அப்படி தானே தாயின் கருவில் வந்தேன் அப்படின்னு சொன்னேன். அதே போல் எப்போ சொன்னால் ஒன்று மட்டும் சொன்னாங்க, இந்த 9 மாதமும் இது உன்னுடைய காத்திருப்பு மாதம், ஏசப்பா வந்து கடைசி இறுதியில் வந்து உனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தருவாங்க, நீ வெட்கப்பட மாட்ட பாப்பா, ஏசப்பாவோட கையை மட்டும் நீ உறுதியாக பிடிச்சிரு, யாருமே நம்ம கூட இருக்க மாட்டாங்க, ஏசப்பா மட்டும்தான் இருப்பாங்கன்னு சொன்னாங்க. அதே போல் 9 மாதம் கரெக்டாக லாஸ்ட் செக்கப் என்ன சொன்னாங்கன்னா, டியூ டேட் நெருங்கிட்டு, ஆனால் டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, இல்லை உனக்கு இன்னுமே டேட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் ரொம்பவே டயர்டாயிட்டேன், என்ன ஏசப்பா இன்னுமே நான் வெயிட் பண்ணணுமா, என்னால் இதுக்கு முடியலையே அப்படின்னு. அப்போ திரும்பி நான் யாபேசன்கிட்ட ஜெபம் பண்ணேன், ஆனால் இப்படி சொல்கிறாங்க நார்மல் டெலிவரிக்கும் வாய்ப்பே இல்லை அப்படின்னு. அப்போ சொன்னாங்க, இல்லை பாப்பா நம்ம ஏசப்பாவுக்கு ஒரு நொடி போதும், ஏசப்பா நிச்சயமாக உனக்கு செய்வாங்க அப்படின்னு. அதே போல் கரெக்டாக குறித்த தேதியில் குறித்த நாளில் வந்து உனக்கு தருவாங்க, நீ பயப்படாத அப்படின்னு. அதே போல் கரெக்டாக செப்டம்பர் 3 வந்து என்ன ஆயிடுச்சுன்னா எனக்கு பெயின் வந்துச்சு.
கரெக்டாக நான் ஹாஸ்பிட்டல் போனேன். நார்மல் டெலிவரிக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொன்னாங்க. ஆனால் டாக்டரே இல்லை, நர்ஸ்மாரோ டியூட்டி டாக்டர் இப்படி தான் இருந்தாங்க. அழகான ஆண் குழந்தையை கொடுத்து ஏசப்பா எனக்கு சுகப்பிரசவத்தை கொடுத்து என்னையும் ஆசீர்வச்சு இன்றைக்கி என்ன சாட்சியாக நிப்பாட்டியிருக்காங்க. இப்போ எல்லாருமே சொல்கிற அற்பமாக பார்த்த கண்கள் எல்லாமே உடம்பளவில் என்னை ரொம்ப பரியாசம் பண்ணாங்க. ஆனால் இன்றைக்கி என்ன ஏசப்பா ஆச்சரியமாக ஒரு சாட்சியாக நிப்பாட்டியிருக்காங்க. ஏசப்பாவுக்கு மாத்திரம் நன்றி செலுத்துக்கிறேன். அதே போல் எனக்காக ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை கூட்டத்தில் எல்லாருமே ஜெபம் பண்ணியிருக்காங்க. எல்லாத்துக்கும் நன்றி, எல்லாருக்குமே நன்றி. யாபேசன்னா ஜபாக்காக ஜெபின் ஒரு வார்த்தை சொன்னான். ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும்போது சொன்னான், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அதே போல் நான் ஏசப்பாட்டு கேட்டேன், எப்போ ஏசப்பா என் துக்கம் மாறும், என்னால் காத்திருப்ப முடியலை ஏசப்பா அப்படின்னு. இன்றைக்கி நான் சந்தோஷமாக ஏசப்பா முன்னாடி சாட்சியாக நிற்கேன். என் ஏசப்பாவுக்கு மாத்திரம் நன்றி செலுத்திக்கிறேன். எனக்காக ஜெபம் பண்ண எல்லாருக்குமே நன்றி. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கும் நண்பனே, வந்துவிடு, இயேசு உன்னை அழைக்கின்றார். மனிதன் உன்னை கைவிடுவான், இயேசு கைவிடார். மனிதன் மனம் மாறிடுவான், இயேசு மாறிடார். வாழ்கின்ற நாட்களெல்லாம் வீணாக கழித்து விட்டாய், வருத்தங்கள் வேதனைகள் எல்லாம் தாங்கிவிட்டாய். வேதனையில் வாழ்ந்தது போதும், சோதனையை சகித்தது போதும். வாழ வைக்கும் தேவன் உன்னை அழைக்கின்றார். வந்துவிடு, இயேசு உன்னை நேசிக்கிறார். மாடிமனை வீடு கட்டி வாழ்ந்து பார்த்து விட்டாய், மனசுக்கு நிம்மதியை தேடி அலைந்து விட்டாய். கூடு விட்டு ஆவி போனால் கூட ஒன்றும் வருவதில்லை, சேர்த்து வைத்த பொன்னும் பொருளும் உன்னோடு புதைப்பதும் இல்லை. காதறிந்த ஊசியும் கூட வருவதில்லை, கடைசி வரை இயேசுவை தவிர யாரும் இல்லை. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கும் நண்பனே, வந்துவிடு, இயேசு உன்னை அழைக்கின்றார். மனிதன் உன்னை கைவிடுவான், இயேசு கைவிடார். மனிதன் மனம் மாறிடுவான், இயேசு மாறிடார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அற்பமான இந்த கழுதை, பிழையாம போன கழுதையை பேச வைத்த என் தேவன் என்னையும் பேச வைத்த, நன்றி சொல்ல, அந்த ஒரு சாட்சி சொல்ல ஆண்டவர் கிருபை தந்த அந்த ஒரு தருணத்துக்காக அவருக்கு நன்றி பலி ஏறெடுக்கிறேன் சுவாமி. ஆமாண்டவர், ஆவியானவரே சோத்திரம், நன்றி. அப்போ அந்த காலையில் இன்றைக்கி ஆராதனைக்கு போகணுமேட்டு வேலைக்கு போயிட்டு 8 மணிக்கு தான் வந்தேன். என் ஃப்ரெண்டு நண்பர் சொன்னாங்க 10 மணிக்கு வந்துடுங்க ஐயா அப்படின்னாங்க. அப்போ நான் சொன்னேன், கூட்டாமலே எங்கள் தெரிஞ்ச ஊர் தான், நான் வந்துருந்தேன் கேட்டுனேன். அதே மாதிரி அந்த நேரம் பார்த்து பாருங்கள், வீட்டில் எங்கள் வீட்டம்மா ரசிக்கப்படலை. நான் ரசிக்கப்பட்டு 25 வருஷம் ஆச்சு. எல்லா வசதியும் இருக்குது, ஆனால் முட்டு வலி, சுகரு, ப்ரெஷரு எல்லா வியாதியும் இருக்குது. மாத்திரை ஒரு கை நிறைய போடுவா பாருங்க. ஏசப்பாட்ட வாடினா, ஏசப்பா உம்மோடு வச்சுக்கிறோம், பிள்ளைகளோடு வச்சுக்கிறோம், நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு. எப்பா சுகந்தானப்பா, அதை நான் உன்ட்ட என்னப்பா காசு பணத்துக்கு, வசதி இருந்து என்ன செய்ய, பெருமை எல்லா வருமானம் இருந்து என்ன செய்ய, நோய் நொடி இல்லாமல் சுகமாக ஆரோக்கியமாக சந்தோஷமாக ஆண்டவனை ஆராதிக்கிற ஒரு கர்த்தர் ஒரு கிருபையை கொடுக்காருன்னா அது தேவன் ஒருவரால் தான் முடியும். ஆண்டவரே நீர் வச்சுக்கொண்டு. அப்புறம் இந்த ஆட்டை காலையில் நானும் தேடினேன், மணி 8:45 ஆகிட்டு. ஐயா அங்கே போதுமா, அங்கேருந்து புதியமுத்திற்கு அங்கிட்டிருந்து 5 கிலோமீட்டர்லேருந்து வரேன். வந்தேன். அப்புறம் இங்கே நான் சர்ச்சை கேட்டேன். யாபிஸ் பிரதரி சாக என்ன இப்படி உள்ளே தான் போங்க அப்படின்னாங்க. வந்தேன். ஆண்டவர் என்னை சாட்சி அங்கே நிறுத்தினார். 2 வாரம் ஆராதனைக்கு போகல, ரொம்ப கஷ்டம், மன குழப்பமாக இருந்துச்சு. ஆண்டவரே சோத்திரமன். இன்றைக்கி அந்த ஆடு அப்புறம் இடையில வந்துக்கிட்டு இருக்கலையே, ஆடு கிடச்சிட்டியா, வந்துட்டியா, ராத்திரி பூரா ஒரு இடத்துல படுத்து கிடந்திருக்கு செடி கடியில். இந்த சென ஆடு ஒரு குட்டியோட 2 உருப்படி அப்படியே கண்டுபிடிக்க கிருபை செய்தார். காணாமல் போன ஆடு மாதிரி தான் இன்றைக்கி நம்ம நிறைய பேர் மனித இனத்தில் அலையிறோம். ஆனாலும் தேடி வந்த தெய்வம் ஒரே ஒரு தெய்வம், இயேசு மட்டும்தான். அவர் இயேசு மட்டும்தான். அதனால் அந்த சாட்சியாக நிறுத்தினதுக்கு, இந்த பேச கொடுத்த வாய்ப்புக்காக நன்றி. இந்த யாபேசனோட சபை இன்னும் வளரணும், உயரணும். ஆண்டவரே சோத்திரம். இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஆண்டவரே, பெரிய ஒரு ஆண்டவரை தொழுவமாக ஏற்படுத்தி ஆண்டவரே, மந்தைகளே ஆண்டவரே சோத்திரம்ப்பா. அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்க முடியாத சகோதரனை உயர்த்துங்க ஆண்டவரே சோத்திரம்ப்பா. துதிகன மகிமையாவும் ஒவ்வொருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் மீட்பருமாகிய அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எட்டாததை என் கையில் எடுத்து தந்தீரேசுவே, நீ செய்ததை மறக்க கூடுமோ?
இந்த வாழ்க்கை நீ தந்தது, உம்மை ருசித்தேன் நல்லவர் என்று இன்னும் துதிப்பேன் நன்றியோடு, இன்னும் துதிப்பேன் நன்றியோடு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு கோடி ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து சாற்றி சொல்லப்போனால் 1000 நாட்களும் போதாது, 1000 நாவுகளும் போதாது. அவ்வளவு நன்மைகளை இயேசப்பா நமக்கு செய்திருக்காங்க. அவ்வளவு நன்மைகளை செய்தது நிமித்தம்தான் இந்த நாளில் கர்த்தர் செய்த நன்மையை நினைத்து நன்றி செலுத்தவும் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் இந்த இடத்துல கடந்து வந்த ஒவ்வொருவரையும் இயேசப்பா ஆவிக்குரிய ஆசீர்வாதம், சரீரத்துக்கு வேண்டிய ஆசீர்வாதம், இந்த பூமிக்குரிய அனைத்து ஆசீர்வாதங்களையும் தந்து இன்னும் ஒவ்வொருத்தரையும் தேவன் ஆசீர்வதிப்பார். ஆமென். நான் எங்களுடைய சொந்த ஊர் குமரி மாவட்டம் மார்த்தாண்டம் பகுதி. 1995 எனக்கு திருமணம் முடிந்து இந்த ஊருக்கு என்னுடைய கணவர் வெட்டினரி காலேஜில் ஒர்க் பண்ணனால இங்கே ஜாயின் பண்ணோம். 16 ஆண்டுகளாக இவங்க பெர்மனண்ட் இல்லாமல் டெம்பரரியாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதனால் நானும் ஒரு தனியார் ஸ்கூலில் வேலை பார்க்க வேண்டிய சூழ்நிலை. 10 ஆண்டுகள் நானும் ஸ்கூலில் வேலை பார்க்க இயேசப்பா எனக்கு உதவி செய்தாங்க. அப்புறம் அந்த 16 ஆண்டுகளும் வருமானத்துக்கு சேலரி ரொம்ப கம்மியாக இருந்தனால ரொம்ப கஷ்டப்பட்டோம். அப்படி இருக்கும்போது தான் கதிர்வேல் நகர் ஆப்போசிட்டில் எங்கள் வீட்டுக்கு ஆப்போசிட்டில் தான் அம்மா அந்த ஊழியத்தை நடத்திட்டு இருந்தாங்க. அந்த 2006 நியூ இயர் அன்னைக்கு அந்த ஜனவரி மாதம் நான் அந்த வேலைக்காக நான் ஜோம் பண்ண போன மாட்டேன். 16 ஆண்டுகள் ஆகியும் வேலை பெர்மனெண்ட் ஆகல, கொஞ்சம் ஜோம் பண்ணுங்க அப்படின்னு. அப்போ அன்னைக்கு ஜோம் பண்ணிவிட்டு அம்மா சொன்னாங்க, இந்த வருஷமே கட்டாயம் கர்த்தர் நமக்கு பெரிய காரியத்தை செய்வார், பயப்படாதுங்க டீச்சர், கலங்காதுங்க, கர்த்தர் நடத்துவார் அப்படி சொல்லிவிட்டாங்க. சொன்ன வாக்குப்படியே அந்த மே மாதம் அவங்களுக்கு வேலை பெர்மனெண்ட் ஆகிட்டு 16 ஆண்டுகளுக்கு அடுத்து தான் இந்த வேலை இயேசப்பா நிரந்தரமாக்கி தந்தாங்க. இப்போ 20 ஆண்டுகள், இப்போ மொத்தமாக 36 ஆண்டுகள் இந்த ஊரில் வேலை பார்க்க இயேசப்பா உதவி செஞ்சுருக்காங்க. இன்னும் வெறும் 5 மாதங்கள் தான் இருக்கிறது ரிட்டையர்ட் ஆகி போகிறதுக்கு. இதில் என்ன ஒரு பெரிய ஆச்சரியம் அப்படின்னா, அந்த காலேஜில் வேலை பார்க்குற யாருமே நிரந்தரமாக இதே ஊரில் இருக்க முடியாது, குவார்ட்டர்ஸ்லேயும் இருக்கவே முடியாது. ஏன்னா 3 மாதம் 6 மாதம் 3 வருஷம் 1 வருஷம் அப்படி மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் கர்த்தரை தேடுற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மை குறைபடாதுன்னு சொன்னபடி நாங்கள் எந்த இடத்துக்கும் மாறி போகவே இல்லை. 90 எங்கே ஜாயின் பண்ணியிருக்காங்க, இப்போ முடிஞ்சு 2006 போகிறாங்க. 2026 அந்த 36 ஆண்டுக்குள்ளே இதே காலேஜில் இதே ஊரில் தந்த வேலையை சந்தோஷமாக செய்து முடிக்க ஏசப்பா உதவி செஞ்சுருக்காங்க. ஏசப்பாவுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வசனம் சொல்லிது கர்த்தராலே ஆயிடுச்சு, எல்லாருடைய கண்களுக்கும் ஆச்சரியமாக இருக்குது. இன்னும் அது ஆச்சரியமாக தான் இருக்குது. ஏசப்பாவுக்கு நன்றி சொல்கிறேன். மாத்திரமல்ல, ஏசப்பா எனக்கு 2 ஆணும் பெண்ணுமாக 2 குழந்தைகள் ஏசப்பா எனக்கு தந்தாங்க. அதில் என்னுடைய பையன் அவன் ஸ்கூலுக்கு போகும்போதும் காலேஜ் வரைக்கும் கர்த்தருடைய கரம் கூடவே இருந்தது. காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்காக அவன் ரொம்ப கஷ்டப்பட்டான். அப்போ அம்மாட்ட தான் ஜெபம் பண்ணான் அந்த வேலைக்காக. அப்போ அம்மா சொன்னாங்க, டீச்சர் நீங்கள் கவலைப்படாதுங்க, கர்த்தர் அவனை மோசையோடு யோசுவாவோடு இருந்தது போல் கூடவே இருந்து அவன் மேன்மையாக அவனை எல்லாருடைய கண்களும் ஆச்சரியப்படும் விதத்தில் அவனை மேன்மையாக வைப்பார் அப்படின்னு. அதே போல் இன்றைக்கி சொந்தமாக எங்கள் சொந்த ஊரில் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ண ஏசப்பா உதவி செஞ்சுருக்காங்க. அதுவும் எல்லாருடைய கண்களுக்கும் ஆச்சரியமாக தான் இருக்குது. அதுக்காக ஏசப்பாவுக்கு நன்றி. அப்புறம் என்னுடைய மகள் அவளும் அப்படி தான் ப்ரீகேஜிலேருந்து காலேஜ் முடிக்கிறது வரைக்கும் ஸ்கூலுக்கு போக காலேஜ் போக ஏசப்பா கிருபை பாராட்டியிருக்காங்க. படிக்கிறதுல ஏசப்பா விசேஷ ஞானத்தை கொடுத்து அதிக மதிப்பெண்கள் எடுத்து வெற்றி பெற ஏசப்பா உதவி செஞ்சாங்க. அவளுக்காகவும் 3rd இயர் ஃபைனல் எக்ஸாம் முடிக்க போகும்போது அம்மாட்ட ஜோம் பண்ணும்போது எக்ஸாமுக்காக தான் ப்ரேயர் பண்ண போனான். அப்போ அம்மா என்ன சொன்னாங்க அப்படின்னா, டீச்சர் அவளுக்கு எக்ஸாம் முடிக்கிறது முன்னாடியே அவளுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் காத்திருக்குது அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அது புரியவில்லை. ஏன்னா எனக்கு அவளுக்கு ஒரே ஆசை, அவளை PhD வரைக்கும் படிக்க வைக்கணும் அப்படின்னு. அப்படியே எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. எம்எஸ்சி முடிக்கவும் கரெக்டாக ஃபைனல் எக்ஸாம் முடிகிற முன்னாடி அவளுக்கு வரன் வந்துச்சு. ஒரே குழப்பமாக தான் இருந்துச்சு. ஆனாலும் சோமன்னா அம்மா சொன்ன வார்த்தை தான் எனக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு. காரியத்தை நடப்பி அப்படிங்கிற அந்த வார்த்தை என் மைண்டில் பேசிகிட்டே இருந்துச்சு. யார்கிட்டையுமே சொல்லலை, வீட்டில் சொன்னேன். முடித்தேன். நல்ல பையன் தான் ஏசப்பா எங்களுக்கு குடும்பத்துக்கு நல்ல ஒரு மர்மமான ஏசப்பா தந்திருக்காங்க. அதற்காக நான் நன்றி செலுத்துக்கிறேன். அப்புறம் உடனே அவள் கன்சீவ் ஆனால் ஒரு 6 மாதம் தாண்டி எல்லாரும் அவளை பார்த்து பரியாசம் தான் பண்ணாங்க, இவளுக்கு எங்கே குழந்தை இருக்கும், அது எங்கே நார்மல் டெலிவரியாக இருக்கும் அப்படின்னு. அது ரொம்ப ஆச்சரியம். அவள் சாட்டி சொல்லிட்டா. நாங்கள் போன நைட்டு தான் நான் ஒரே ஒரு ப்ரேயர் மாத்திரம் தான் பண்ணிட்டு போனேன். யாப்பேஸ்டையும் ப்ரேயர் பண்ண. அப்போ யாப்பேஸ் சொன்னால், டீச்சர் எல்லாமே லெகுவாக இருக்கும், நீங்கள் கவலைப்படாதுங்க,
போகிறதும் தெரியாது வரதும் தெரியாது. அப்படி தான் நாங்கள் ஒரு 11:45 போனோம். 4:30க்குள்ளே டெலிவரி ஆகிடுச்சு. ஏசப்பா அழகான ஆண் குழந்தைய கொடுத்து ஏசப்பா எங்களை ஆசீர்வதிச்சிருக்காங்க. அதுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த ஜெபத்துக்கு வந்த ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் அதிகமாக ஆசீர்வதிப்பாக. 36 ஆண்டுகளுக்கு அடுத்து திரும்ப எனக்கு 31 வருஷம் முடிச்சு இந்த மார்ச் மாதம் நாங்கள் எங்கள் சொந்த ஊருக்கு போனால் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு மாதமும் செவ்வாய்க்கிழமை நாங்கள் எங்கே ஜெபம் பண்ணுவோம். அம்மாவோட ஊழியத்தில் இணைந்து 22 ஆண்டுகள் ஒரு தடவை கூட இந்த ப்ரேயரை நாங்கள் மிஸ் பண்ணதே கிடையாது. தொடர்ந்து வருவோம். அம்மாவுக்கு அப்புறம் இந்த ஊழியத்தை யார் செய்வா அப்படின்னு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. ஆனால் ஆண்டவர் அழகாக யாப்பேசை தேர்ந்தெடுத்து இந்த ஊழியத்தை அன்பு ஊழியம் இன்னும் மேன்மையாக நடக்க ஏசப்பா உதவி செய்வாங்க, செஞ்சுட்ருக்காங்க. அநேக ஆத்மாக்கள் அநேக குடும்பங்களை ஏசப்பா தருவாங்க விசுவாசிக்கிறேன். நான் இப்போ யாப்பேசிட்டு சொன்னேன் இப்படி போகிறேன். ஆனால் நான் இந்த ஊருக்கு வரும்போது பார்த்திங்கன்னா அம்மா அப்பா பாட்டி மாமா எல்லாருமே உண்டு. ஆனால் இப்போ எங்களுக்கு யாருமே இல்லை. ரொம்ப வேதனையாக இருக்குது. அப்போ தான் அவன் சொன்னான், டீச்சர்ஸ் நீங்கள் வருத்தப்படாதுங்க, கர்த்தருடைய சமாதானம் ஆசீர்வாதம் உங்கள் கூடவே இருக்கும் அப்படின்ட்டு. அதே மாதிரி ஊருக்கு போனாலும் ஆண்டோடைய சமாதானமும் ஆசீர்வாதமும் அளவில்லாமல் இருக்கும்னு நான் நம்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னையும் சிறு சாட்சியாய் நிறுத்தின என் தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம், நன்றிகள். அநேக இக்கட்டுகள் போராட்டங்கள் மத்தியிலும் கர்த்தர் எங்கள் ஜீவனை பாதுகாத்தார். பிப்ரவரி மாதம் ஜெபின் சின்ன பையனுக்கு டைபாய்டு வந்தது. ஒரு 4 நாள் நாங்கள் ஹாஸ்பிட்டலில் வச்சுருந்தோம். கர்த்தர் பரிபூர்ண சுகத்தை கொடுத்தார். அதுக்கப்புறம் வைரல் ஃபீவர் எனக்கும் அவனுக்கும் ஒரு 15 நாள் இப்போ ஒரு மாதத்துக்கு முன்னால் கர்த்தர் அதிலையும் எங்களை பாதுகாத்து விடுவித்தார். எத்தனையோ போராட்டங்கள் சூழ்ச்சிகள் எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் ஜெயம் எடுத்தார். சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டினார். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் தாமே எங்களை வழிநடத்துகிறார். நாங்கள் இதுவரைக்கும் வந்ததற்கு நாங்களும் எங்கள் வீடும் எம்மாத்திரம். கர்த்தர் ஒருவருக்கே கனமும் மகிமையும் உண்டாவதாக. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவன் தாமே என்னையும் சாட்சியாக இந்த இடத்துல இருந்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன். நாங்கள் குடும்பமாய் 2000 வருஷத்துலேருந்தே அம்மாவுடைய ஊழியத்தில் ஜெபித்து அநேக நன்மைகளை கர்த்தர் எங்களுக்கு அருளி செய்திருக்கிறார். என்ன ஒரு சின்ன காரியம் பண்ணாலும் கர்த்தருடைய பாதத்தில் இந்த இடத்துல அம்மாட்ட ஜெபம் பண்ணும்போது அவங்க மிகுந்த அன்போடு எங்களை வரவழைத்து எங்களுக்கு ஜெபம் பண்ணி அநேக அற்புதங்களை தேவன் செய்திருக்கிறார். பிள்ளைகளுடைய படிப்பின் காரியங்களிலே பலவீன நேரங்களிலே ஜெபித்த உடனே ஆண்டவர் இவங்க மூலமாக ஆண்டவர் வெளிப்படுத்துவார் அநேக காரியங்களை. அதன் மூலமாக அப்படியே ஆண்டவர் எங்களுக்கு அநேக நன்மைகளை செய்திருக்கிறார். இந்த நாட்களிலும் பிள்ளைகளுக்கு அநேக பிள்ளைகள் 3 பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் நல்ல திருமண வாழ்க்கையை நிச்சயித்து கொடுத்தார், ஆசீர்வதித்து கொடுத்தார். 2 பிள்ளைகள் வாழ்க்கையில் குழந்தை இல்லாமல் மிகுந்த கஷ்டப்பட்டாங்க. 10 வருஷம் ஒரு பிள்ளை குழந்தை இல்லை, 7 வருஷம் ஒரு பிள்ளை குழந்தை இல்லை. நாங்கள் எப்போல்லாம் கலங்குறோமோ இந்த இடத்துக்கு ஓடி வருவோம். அம்மா அப்போ கோர்ஸ் நகரில் இருந்தாங்க. அப்போ ஓடி ஜெபம் பண்ணும்போது உடனே ஆண்டவர் எங்களுக்கு அவங்க மூலமாக நிறைய வார்த்தைகளை சொல்லுவாங்க. அதன்படி நாங்களும் ஜெபம் பண்ணுவோம். 12 மணிக்கு எழுந்திரிச்சு ஜெபம் பண்ணுங்க, நடு ராத்திரியில் இவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. அவங்க சொல்லும்போது அந்த வார்த்தையெல்லாம் அங்கே கேட்டு அதன்படியாக ஜெபித்து அநேக நன்மைகளை பெற்றிருக்கிறோம். இந்த ஊழியத்தின் மூலமாக ஆண்டவர் எங்களுக்கு நிறைய நன்மைகளை செய்திருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நானும் கூட நேற்று நிறைய எனக்கு கை வலி தூக்கவே முடியாது. இயேசுப்பா நானும் எனக்கு நீங்கள் சுகந்தந்தான் நான் சாட்சி சொல்லுவேன், உண்மை மகிமைப்படுத்துவேன்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தேன். இன்றைக்கி நல்ல கையெல்லாம் தூக்க ஆண்டவர் நல்ல கிருபை கொடுத்துருக்கிறார். தேவன் தாமே இந்த சாட்சியை ஆசீர்வதிப்பாராக. ஆமாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய 2வது மகள் ஸ்வீடனில் இருக்கிறா. அவள் ரொம்ப ரொம்ப நாளாக வர முடியல. அவள் சொன்னால் நான் வீடெல்லாம் வாங்கி எல்லாம் கொஞ்சம் செட்டில் ஆன அப்புறம் தான் வருவேன் அப்படின்னு சொன்னான். அதுமாதிரி எல்லாம் செட்டில் ஆகி எல்லாம் பிரயாணத்திற்கு எல்லாம் ஆயத்தம் பண்ணி இந்த வருஷம் வர்றதாக இருந்தது. விதமாக அவள் அங்கே ஸ்வீடன்லேருந்து அங்கே டெல்லி வரைக்கும் வந்துட்டா. வந்த பிறகு அங்கேருந்து இப்போ சென்னைக்கு வந்தால் அப்புறம் சென்னையிலேருந்து என் லக்கேஜெலாம் தூத்துக்குடிக்கு போட்டுருவாங்க, நான் வந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னான். இங்கே இறங்க பிறகு பார்த்தா சென்னையிலேருந்து தூத்துக்குடியிலுக்கு அவள் லக்கேஜ் வரவே இல்லை. அப்போ என் லக்கேஜ் வரல மம்மி, நான் இங்கே காத்திருக்கேன், நீங்கள் எனக்கு இப்போ ப்ரேயர் பண்ணுங்கள் அப்படின்னு. அப்போ சரி விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவர் நிச்சயமாக உனக்கு அதை வர வைப்பார் அப்படின்னு. அப்பா அவன் சொன்னால் ஒருவேளை பெங்களூர் ஃப்ளைட்டில் போட்டாங்க போல், தூத்துக்குடிக்கு போடுறதுக்கு பதிலாக தான் இங்கே இந்த சென்னை ஃப்ளைட்லேருந்து போடும்போது இப்படி பண்ணிட்டாங்க போல், சாரி நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னாங்களாம்.
அப்படியே அங்கே வந்து 1/2 ஹவருக்கு மேலே வெயிட் பண்ணிட்டு இருந்தால் அந்த ஃப்ளைட்டும் டிலே ஆகி வருது. உன்னை என்ன செய்யனே தெரியலையே, என் மம்மி கிடைக்குமா கிடைக்காதுன்னு ஃபோன் பண்ணிகிட்டே இருந்தேன். நிச்சயமாக ஆண்டவர் உதவி செய்வார். இவ்வளோ உதவி செய்த தேவன் உன்னை எவ்வளோ வருஷங்கள் கழித்து கொண்டு வர, அதனால் நிச்சயம் கிடைக்கும். அதனால் நீ கவலைப்படாத, சோர்ந்து போகாமல் ஜோம் பண்ணிகிட்டே இரு, நானும் ஜோம் பண்ணுறேன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அந்த ஃப்ளைட் ஒரு 1 ஹவர் கழித்து வந்ததில் அவளுடைய லக்கேஜ் எல்லாம் அங்கே தான் இருந்துச்சு அந்த ஃப்ளைட்டில். அப்புறம் அது பத்திரமா வந்து சேரும். அவளை பிள்ளைகள் எல்லோரும் வந்து சுகமாக வந்து சேர கர்த்தர் உதவி செய்தார். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அது இல்லாமல் இப்போ போன வாரத்துலேயும் ஒரு சம்பவம். எனக்கு போன 6th பர்த்டே வந்துச்சு. அதுக்கு எங்கள் அக்கா வந்து எனக்கு ஒரு நல்ல பட்டு சாரி எடுத்து கொடுத்துருந்தாங்க. சரி, அதுக்கு ப்ளவுஸ் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கடைக்கு போயிருந்தேன். அப்போ கடைக்கு போயிருக்கும்போது அந்த ப்ளவுஸ் எல்லாம் பார்த்துட்டு பிறகு இன்னொரு சாரியும் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த பேக்கை கொண்டு போயிருந்தேன். அந்த சாரியை எந்த இடத்துல வச்சேனே எனக்கு ஞாபகம் இல்லை. அப்புறம் கவுண்டரில் போகிறேன். அப்போ தான் ஞாபகம் வருது, ஐயோ நம்ம சாரீ கொண்டு வந்துருந்தோமே காணுமே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எல்லாம் தீபாவளி கூட்டங்கிறதுனால நிறைய கூட்டம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ ஆண்டவரே, எனக்கு கிடச்சது நான் இழந்துடக்கூடாது, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கப்பான்னு சொல்லி ஒவ்வொரு இடமா போய் கேட்குறேன். இங்கே ஒன்றும் இங்கே ஒன்றும் இல்லையேன்றாங்க. அப்போ ஆண்டவரே நீர் காட்டும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜோம்னிச்சே ஒவ்வொரு இடமா அலைஞ்சிட்டு இருக்கும்போது ஆண்டவர் இந்த சாரீஸ்க்கு நடுவில் அந்த பேக் கிடக்கிறத காண்பித்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது நல்ல ஒரு விலையேறப்பெற்ற சாரீ. அதையும் ஆண்டவர் என்மேல் கரிசனையாக இருந்து எனக்கு அதையும் கிடைக்க உதவி செய்தார். கர்த்தருடைய நாமத்திற்கு கோடாகடி ஸ்தோத்திரம். ஸோ கர்த்தரை நம்பும் பொழுது அவர் நம்மை ஒரு நாளும் கைவிடாது காத்து வழி நடத்துகிற தேவன் நமக்கு இருக்கிறபடியால் நன்றியோடு அவரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இதுவரை சொன்னதான எல்லா சாட்சிகளுக்காக நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். நம்மை அவர் உயிருள்ள சாட்சியாக இன்றைக்கு நம்ம ஏற்படுத்தி இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், அப்படியே நம்ம ஒரு 5 நிமிடம் மாத்திரம் ஒரே ஒரு காரியத்திற்காக ஜோமெண்ட் அடுத்த பகுதிக்கு நேராக போயிடுவோமா? நம்ம ரட்சிக்கப்பட்ட தெய்வ பிள்ளைகளாய் கூடி வந்திருக்கிறோம். எங்கெல்லாம் தெய்வ ஜனங்கள் கூடி வந்திருக்கிறாங்களோ அங்கே கண்டிப்பாக ஜெபம் இருக்கணும். ஆமென், அல்லேலூயா. பாட்டு இருக்கணும், ஆராதனை இருக்கணும், சாட்சி இருக்கணும், ஜெபமும் இருக்கணும். ஆமென், அல்லேலூயா. ஒரு 5 நிமிடம் மாத்திரம் ஒரே ஒரு காரியத்திற்காக, நம்முடைய மாவட்டத்திற்காக மாத்திரம் தான் நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். நம்முடைய தூத்துக்குடி மாவட்டத்திற்காக ஜெபம் பண்ண போகிறோம். நம்மை தெய்வம் ரட்சித்திருக்கிறார். நம்முடைய மாவட்டத்தில் அநேக ரட்சிக்கப்படாத ஜனங்கள் உண்டு. அந்த ரட்சிக்கப்படாத ஜனங்களுக்காக நாம் ஜெபம் பண்ண போகிறோம். ரெண்டாவது, இந்த ஒரே சூப்ப குறிப்பில் இன்னொன்று என்ன அப்படின்னா, நம்முடைய தூத்துக்குடி மாவட்டம் தான் அதிகமான ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் இருக்கிறதான மாவட்டம். என்ன நடக்கும் அப்படின்னா, எந்த இடத்துல அதிகமாக ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் இருக்காங்களோ அங்கே அதிகமாக கள்ள உபதேசமும் இருக்கும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. 1, ரட்சிக்கப்படாத ஜனங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். 2வது இந்த கள்ள உபதேசங்களுக்காக ஜெபம் பண்ண போகிறோம். 2 காரியங்களுக்காக ஜெபம் பண்ணிடுவோமா? எல்லாரும் அப்படி உட்கார்ந்த வண்ணமாக கண்களை மூடுங்க பார்க்கலாம். எல்லாரும் அப்படி ஜெபம் பண்ண ஆரம்பிங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். தேவன் நம்மை ரட்சித்தார். ஆமென், அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. இன்னும் அநேக ஜனங்கள் தேவனை அறியாமல் அநேக ஜனங்கள் இருக்காங்க. ஆமென், அல்லேலூயா. எல்லாரும் தேவனை அறிந்து கொள்ளும் படிக்கு ஆண்டவரே இந்த இடத்துல இருந்து நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, எங்கள் தூத்துக்குடி மாவட்டத்தில் மற்றும் சுற்றி இருக்கிறதான திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் அநேக ஜனங்கள் உம்மை அறியாத ஜனங்கள் உண்டு. ஆண்டவரே, அந்த ஜனங்களுக்காக நாங்கள் இப்பொழுது ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, நாங்கள் இப்பொழுது ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் கண்கள் உம்மை காணும்படிக்கான கிருபைகளை நீர் எங்களுக்கு கொடுத்தீர். உம்முடைய ரட்சிப்பை நாங்கள் பெற்றுக்கொள்ளும் படிக்கான ஒரு பாக்கியத்தை, கிருபைகளை நீர் எங்களுக்கு கொடுத்தீர். ஆண்டவரே, அதே போல இந்த பாக்கியத்தை பெறாத அநேக ஜனங்கள் எங்கள் மாவட்டத்தில் இருக்காங்க. ஆண்டவரே, எங்கள் தாலுகாவில் இருக்காங்க. ஆண்டவரே, எங்கள் பட்டணத்தில் இருக்காங்க. ஆண்டவரே, எங்கள் கிராமத்தில் இருக்காங்க. ஆண்டவரே, எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்காங்க. ஆண்டவரே, எங்கள் வீட்டுக்குள்ளேயே இருக்காங்க. ஆண்டவரே, அப்படிப்பட்டதான கிருபைகளை நீங்கள் அவங்களுக்கு கொடுங்க. ஆண்டவரே, அப்படிப்பட்டதான கிருபைகளை அந்த ஜனங்களுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டுமா? இந்த நேரத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்தில் நாங்கள் இந்த இடத்துல இருந்து அந்த பரலோகத்திற்கு நேராக எங்கள் ஜெபங்களை ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தருடைய கண்கள் அவர்களை நோக்கி பார்ப்பதாக. ஆண்டவரே, நோக்கி பார்ப்பதாக. ஆண்டவரே, ஆமென், அல்லேலூயா. நாங்கள் ஜெபிக்கும் பொழுது எங்கள் உள்ளத்தில் ஏதாவது ஒரு நபர்கள் வருவார்கள் என்று அந்த நபர்களை நீங்கள் நோக்கி பாருங்க. ஆண்டவரே, அந்த நபரை நீங்கள் சந்திங்க. ஆண்டவரே, நீங்கள் சந்திக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆமென், அல்லேலூயா. ரட்சிக்க கூடாதபடி கர்த்தருடைய கைகள் குறுகி போவதில்லை என்று நாங்கள் பார்க்கிறோமே. ஆண்டவரே, ஆமென், அல்லேலூயா. அந்த கரங்களை நீட்டி ஜனங்களை நீங்க தொடுங்க. ஆண்டவரே, ஜனங்களை நீங்க தொடுங்க. ஆண்டவரே,
ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் மாவட்டத்தில் அநேக ஜனங்கள் என்னவென்றே தெரியாதவைகளுக்கு பின்பாக போவதை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. தங்களை ஹல்லேலூயா கெடுத்து கொண்டு, பக்தி என்ற போர்வையில் தங்களை கெடுத்து கொண்டு ஹல்லேலூயா திரிகிறதை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. அந்த ஜனங்களை எல்லாம் நீங்கள் தொடுங்க ஆண்டவரே, தொடுவீராக ஆண்டவரே, தொடுவீராக ஆண்டவரே. கர்த்தருடைய கரம் அவங்க மேலே இறங்கி வரட்டும் ஆண்டவரே. அவங்க இருதயத்திற்குள்ள நீங்கள் கிரியை செய்யுங்க ஆண்டவரே. ரட்சிப்பின் விதை அந்த இருதயத்திற்குள்ள உண்டாகட்டும் ஆண்டவரே, உண்டாகட்டும் ஆண்டவரே. நாங்கள் ஜெபிக்கிறோம், நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, ஜெபிக்கிறோம் ஆண்டவரே.